ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்துல நெருங்கி நெருங்கி போராடா. இப்ப நெருங்காதவன் அவன் பார்க்கக்கூடிய பார்வை என்ன? இப்படித்தான். இவர் 5 வக்து தொழுவ ஆரம்பிச்சிருப்பாரு. எப்போ சொல்றதுதான். அவர் தொழுகாதவரை பார்த்து எப்படி பார்ப்பாரு? அன்னைக்கு தான் ஃபஜ்ருக்கு போய் 2-3 நாள் தொடர்ச்சியா தொழுவ ஆரம்பிச்சிருப்பாரு. பெட்ல தான் ஃப்ரெண்டு தொழுவாம இருப்பான். இவன்லாம் முஸ்லீமா, இவன்லாம் இன்னைக்கு மூத்தானா என்ன அவன் நினைச்சிட்டு போவான். இப்படியா இல்லையா? அவர் காய்ச்சல் தூங்கிட்டு இருப்பாரு. இப்படியா இல்லையா? சில பேர் இன்னைக்கு ஃபஜ்ர் ஜமாஅத்துக்கு வரணுங்கிற முக்கியத்துவம் அதை பத்தி பேசுறோம், எல்லாம் இருக்கிறோம். ஒரு ஆள் கொஞ்சம் லேட்டா பள்ளிக்கு வர்றாரு. அவர் எப்படி பார்ப்போம்? நம்ம என்னப்பா இவர் நம்மளோட பயாருக்கெல்லாம் வர்றாரு, தொழுவு கூட சரியா இல்லையோ விட்ட நிப்ப மாட்டுமா? அவர் பள்ளி தொழுதுட்டு வெளியே வந்து ஏதோ மறந்து வச்சிருக்கான்னு சொல்லி உள்ள போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? அல்லது ஏதாவது கடமையாகி குடிச்சிட்டு லேட்டா வந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்ம நினைக்கிறது முதல்ல இது தவறான எண்ணம் தான். அது நமக்கு தெரியல இது தவறுன்னு சொல்லி, ஆனா நினைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். ஏன் இந்த உலகத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்கு. முன்னாடி சொன்னது திரும்பவும் சொல்றேன், எவ்வளவு நன்மைகள் இருக்கு. நன்மைகளுக்கு அளவு இருக்கப்பா? அளவு இருக்கா? 1000, 2000, 3000, 4000 இருக்கா? இவ்வளவுதான் நன்மைகள் லிஸ்ட் போட முடியுமா உங்களால? முடியாது. எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள்லாம் இருக்கு. அப்படித்தான். அவரால் தொழுகையில சரியா கவனம் செலுத்த முடியாம பள்ளியில தொழ முடியாம இருக்கலாம். ஆனால் அவர் அதுக்காக தௌபா செஞ்சு திருந்துறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பார். ஆனா தொழுவாயுமே பெருமையில இருப்பான். யாரு சைடு இதுல? யாரு சைடு? யாரு சைடு? நிக்கா போடல ஒரு பெண் அல்லது ஹிஜாபா கலர் ஆடையில் அணிஞ்சிருக்காங்க. அந்த ஊருடைய கலாச்சாரத்தின்படி கலர் ஆடை ஏதோ ஒரு ஃபிக்குடைய சட்டப்படி வேற வரல. ஒரு பெண் ஒரு ஹிஜாபை கொஞ்சம் மாடர்னா அணிஞ்சிருக்கா. ஆனா நல்லா அணிஞ்சிருக்கிற பெண், அந்த பெண் எப்படி பார்ப்பா? எப்படி பார்ப்பாங்க? என்ன ஒரு ஹிஜாப் கூட இவள்கிட்ட சரியில்லையே, இவங்கெல்லாம் பயானுக்கு வந்து என்ன செய்ய? இவங்கெல்லாம் கிளாஸ்க்கு வந்து என்ன செய்ய? தாடி இல்லையே, கம்மியா இருக்கு. இவரெல்லாம் பயானுக்கு வந்து என்ன செய்ய? ஒரு தாடி, அவர் தாடி கொஞ்சம் கம்மியா இருக்கும், இவர் கம்மியா இருக்காரு, இவரெல்லாம் தாடியா? தாடி கூட இல்லை, இவரெல்லாம் தாடியா? ஒரு ட்ரெஸ் அவருக்கு போட்டு தெரியாம போட்டு வந்துருப்பாரு, கரண்டைக்கு கீழே போயிருக்கும். அது இவர் கரண்டைக்கு கீழே போட்டிருக்காரு, இவரெல்லாம் தாடியா? ஈஸியா பிறரை ஜட்ஜ் பண்ணிடும். அப்படியா இல்லையா? இந்த தன்மை எல்லோரிடத்திலும் இருக்கு. சஹாபாக்கள் யார்? தங்களை அவர்கள் அப்படியே பணிந்து பார்ப்பார்கள். பிறகு நல்லவங்களா பார்ப்பாங்க. எல்லாரும் நல்லவங்க, நான் கெட்டவன் நினைப்பாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லதான் நினைச்சிருப்பாங்க. நான் தான் தப்பா நினைச்சிருப்போம்னு நினைப்பாங்க. நான் தான் அந்த இடத்துல தப்பு செஞ்சுட்டணும், நான் தான் கோவப்பட்டு கூடாது அந்த இடத்துல நினைப்பாங்க. அவன் ஏன் கோவப்பட்டு நினைக்க மாட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒரு குர்ஆன் வசனத்தை பத்தி. 3 தன்மை உடையவர்களை அல்லாஹ் சொல்கிறார். முஃமின்கள் தான் அவர்கள். وَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ وَمِنْهُمْ مُقْتَصِدٌ وَمِنْهُمْ سَابِقٌ بِالْخَيْرَاتِ. ஒருவர் தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்த கூட்டத்தார், இன்னொருவர் நடுநிலையாக இருப்பவர்கள், இன்னொருவர் நன்மைகளில் விரையக்கூடியவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க பதில். அப்படியா? இவர்கள் யார் தெரியுமா? சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள், தூதரும் நபி தோழர்களும். முக்தசித், பின்னால் வரக்கூடிய மக்கள். ظالمுல் லினஃப்ஸிஹ், தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்தவர்கள் யார்? ஃபமிஸ்லி மிஸ்லக், என்னையும் உங்களையும் போன்றவர்கள். புரியுதா நான் சொல்றது? புரியல? 3 கூட்டத்தார்களை பற்றி கேட்கப்படுகிறது. இந்த 3 கூட்டத்தார்கள் யார்? குர்ஆனில் சாபிக்கும் பில் கைராத், நன்மையில் விரையக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்கள் யார்? நடுநிலையார்கள் என்று சொல்கிறான். இவர்கள் யார்? அநீதம் இழைத்தவர்கள் என்று சொல்கிறான். இவர்கள் யார்? சரி, இந்த 3 கேட்டகரியில் நம்ம எங்க இருப்போம்னு கேட்டா பல பேர் என்ன சொல்லுவோம்? இப்ப சொல்லுவீங்க நீங்க, ஆனா இயற்கை என்ன நினைச்சிருப்போம்? நம்ம கல்வில நடுநிலையா இருக்கும்னு நினைச்சிருப்போம். எங்கள்கிட்ட அதுவும் இல்லை, இதுவும் இல்லைன்னு நினைச்சிருக்கோம். நடுநிலையா இருக்கும். நாங்க பெரும்பாவமும் கிடையாது, நாங்க நல்லது அதிகமாகவும் செய்யறது, நடுநிலை அப்படின்னு சொல்லுவோம் இயற்கையா கேட்டா.
ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார் சாபிக்கும் பில் கைராத்துடைய கூட்டத்தில் இருப்பவர்கள், நன்மையில் விரையக்கூடியவர்கள், தூதருடைய மனைவி, இபாதத்தில் எந்த குறையும் இல்லாதவர்கள், அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்ட ஒரு நபித்தோழி பெண் என்ன சொன்னார்கள்? தன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்க? நன்மையில் விரையக்கூடியவர்கள் கொண்டு வந்து நிறுத்தல. நாங்க நபித்தோழர்கள் நடுநிலைன்னு கூட சொல்லல. நானும் நீயும் மனிதம் அளிக்கக்கூடிய கூட்டம் தான். யாருக்கு மனசு வரும்? நம்ம இந்த கூட்டத்தில் அவர் இருக்காரா, இவர் இருக்காரா, அவர் இருக்காரான்னு தேடுவோம் இல்லையா? நான் இருக்கேன்னு நினைக்க மாட்டேன். ஏன் அவர் அன்னைக்கு என்ன பத்தி பேசினாரு, இவர் ஏன் அன்னைக்கு இவரை பத்தி பேசினாரு, இவர் ஏன் அன்னைக்கு அவரை பத்தி பேசினாரு, இப்ப கூட திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம பேசியிருப்போம், அதை நினைச்சு பார்க்க மாட்டோம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நிஃபாக்குடைய பட்டியல் கொடுக்கப்பட்ட நபித்தோரிடத்தில் சென்று என்ன கேட்டார்கள்? முனாஃபிக் பட்டியலில் என் பெயர் இருக்கிறதா என்று பார்த்து சொல்கின்றார்கள். யார் இவர்கள்? தூதருடைய காலத்தில் கூட கேட்கலங்க. அவங்க அமீருல் முஃமினீன் உமர் ஆகும்போது கூட கேட்கல. ஹலீஃபா ஆகி முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் உலகமெல்லாம் உமரை பார்த்து வியக்கிறது. அப்போது கேட்டார்கள், சொர்க்கம் நற்செய்தி சொல்லப்பட்ட, சொர்க்கத்தில் மாளிகை சொல்லப்பட்ட, நபித்துவம் எனக்குதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் என்று சொல்லப்பட்ட என்னை பார்த்து ஷைத்தான் ஒரு தெருவிலே விரண்டு செல்கிறான். இந்த ஹதீஸ்லாம் உமருக்கு தெரியாதா? தெரியாம வாழ்ந்தாங்களா? இப்படி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் தன்னை எப்படி நினைக்கிறாரு? நான் முனாஃபிக்கான்னு நினைக்கிறார். நீங்க நல்லா பயான் பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, நல்ல தாவா செய்றீங்க, நல்ல மார்க்க நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்றீங்கன்னா அவர் தன்னை வந்துட்டோம்ப்பா சரியான பாதைக்குன்னு நினைப்பார். கரெக்டா வந்துட்டோம், இதுதான் நம்ம வந்த இடம் நினைப்பாரு. அவ்வளவுதான். இனிமே மூத்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் நமக்கு. இன்னைக்கு மூத்தானா கபூர்ல 3 கேள்வி உடனே பாஸ் 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 100 and 100 உடனே நமக்கு புதுமகன் புது மனைவி தூங்குற மாதிரி தான் இன்னைக்கு நினைப்பாரு. உஸ்மான் இப்னு அஃபான் அவ்வளவு கண்ணியம் கிடைத்த பிறகும் கபூர்ல போய் அழுதாரு. ஏன்? இதான் முதல் வீடு, இங்க எனக்கு வெற்றி கிடைக்குமான்னு நினைச்சாரு. நமக்கு அது இல்லை. அதான் கபூருக்கு போறது இல்லை, அதான் மௌத்தை நினைச்சு பயப்படுறது இல்லை. நல்லா பாதுகாப்பானாக, நல்லா பாதுகாப்பானாக. இப்போ ஒரு முஃமின் நல்ல எண்ணத்தை கொள்ள வேண்டும். அதற்காக தன்னுடைய நஃப்ஸோடவன் போராட வேண்டும். சாதாரண குணம் இல்லை, அதோடு நஃப்ஸோடவன் போராட வேண்டும். ஷைத்தான் நாடி நரம்புகளில் ஓடுகிறான். அவன் எப்போதுமே பிறரை பற்றிய தவறான எண்ணத்தை தான் உள்ளத்தில் ஏற்படுத்துவான். அதை எப்படி ஹைராக்குறது? அவன் தான் மக்சித். அது எப்படி அந்த ஷைத்தான் வரக்கூடிய அந்த பாதை அடைத்து வேணாம் நல்லெண்ண போன்னு எப்படி நினைக்கிறது? அதான் அங்க முக்கியம். அதற்காக ஒவ்வொரு முஃமினும் முஜாஹிதாக தன்னுடைய உள்ளத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடு இந்த இஅ்திகாஃபுடைய ரமதானுடைய நேரத்தில் அவங்களுடைய வீட்டு வரை கொஞ்சம் நடந்து போறாங்க. இப்போ 2 நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேகமா போறாங்க. அன்சாரி தோழர்கள் கொஞ்சம் வேகமா நடந்து போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னமா ஹிய சஃபியத்து பின்த் ஹுயை. நாம் பேசிக் கொண்டிருந்த பெண் சஃபியா. சுப்ஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹு அக்பர் யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நாங்கள் அப்படி நினைப்போம். நீங்க ஒரு பெண்ணோட பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா நினைப்போம், என்ன சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய நாடி நரம்புகளிலும் ஓடுகிறான், இரத்த நாளங்களில் ஓடுகிறான். அவன் உங்களுடைய உள்ளத்தில் எதையாவது போட்டு விடுவானோ என்று நான் பயந்தேன். உடனே கிளியர் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இப்ப என்னை பத்தி ஒரு தப்பா நினைக்கிறான்னா நான் கிளியர் பண்ணிடணும். அதை நம் ஷாஃபிஈ சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக, ஒருவேளை அந்த நபித்தோழர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு எண்ணத்தை ஷைத்தான் போட்டிருந்தால் அவர்கள் காஃபிராக மாறி இருப்பார்கள். இல்லையா? தூதரை தப்பா நினைச்சா யாராவது? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வழியை அடைத்தார்கள். அவங்களுக்கு தெரியும், அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொன்னாங்க, கூப்பிட்டு, இல்ல என் மனைவி தான். அல்லாஹ்வுடைய தூதர் இதில் பாதுகாப்போடு நடந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு முஹ்சின் தூதருடைய வழிகாட்டுதலின்படி தன்னை மாற்றிக்கொள்வார். இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கொள்ளலாம். அதுக்காகத்தான் இந்த சபைகள், இந்த அறிவுரைகள் எல்லாம். எல்லார் மேலையும் நல்லெண்ண வைப்போம்.
யாரை பற்றியும் தவறான எண்ணம் இருக்கக்கூடாது. ஒரு முஹ்சின் அப்படி தவறான எண்ணம் வைத்திருந்தால், பிறரை பற்றி தவறாக பேசி இருந்தால், இன்னைக்கு போய் நல்லது பேசுங்க. அவரை பத்தி, அவருக்கு கூட ஹைரை பத்தி பேசுங்க. எப்ப அவர் இப்படி செஞ்சிருந்தா நீ சொன்னா இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா? அவரு 5 வக்து தொழுறாருப்பா, மாஷா அல்லாஹ், நல்லது பேசுங்க அவரை பத்தி. ஒரு முஹ்சினுடைய வாழ்க்கை எப்படித்தான், எல்லாரும் மேலேயும் நல்ல எண்ணம் என்ற தன்மை நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையை கண்ணியமான முறையில், மகிழ்ச்சியான முறையில் வாழ முடியும். நல்லெண்ணம் எங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்தும். தீய எண்ணம் என்னையும் அழிக்கும், என்னை சுற்றி உள்ளவர்களையும் அழித்துவிடும், எல்லாரும் சந்தோஷத்தையும் பாழாக்கிறோம். நான் என் மனைவி மேல ஒரு சின்ன தவறான எண்ணம் வச்சிருந்தா என்ன மட்டும் பாதிக்காதது, யாரையும் பாதிக்கும், மனைவியையும் பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? பிள்ளைகளையும் பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? அவங்க பெற்றோரை பாதிக்கும். அது யாரை பாதிக்கும்? ஏன் பெற்றோரை பாதிக்கும். ஒரு சமூகமே அழிஞ்சிடும். அதனால நான் என்ன மாற்றி கொண்டாதான் என்ன சுத்தி இருக்கக்கூடியவங்களை மகிழ்ச்சியா என்னால பார்த்துக்க முடியும் என்ற தன்மையை உள்ளத்தில் ஏந்தி வாழ்ந்தால் அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் இந்த அறிவுரைகளை ஏற்று உள்ளத்தை தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். யார் பாலாக்கினார்களோ அவர்கள் புதைந்து விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேறொரு தன்மையை கொண்டு வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்துவது என்பதை